வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஸ்பைசி எக் கறி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 8 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னொரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 1 கிளாஸ் புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முட்டைலாம் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஸ்பைசி எக் கறி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த எக் கறி சுட சுட ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டடா பாய், see you soon.